என்ன ஊத்துறா? காஃபி போடுறியா, டீ போடுறியா? காஃபி போடுறேன். பால்ல எவ்வளவு தண்ணி ஊத்தன? காஃபி தானே, கம்மியா தான் ஊத்தி இருக்கிறேன். கம்மியா தான் ஊத்திருக்கேன்னா எவ்வளவு ஊத்திருக்கிற? ஒரு கிளாஸா ஒரு சொம்பா? நிறைய ஊத்தி தருவேன். ஏங்க நிறையாவ நான் வந்து பால்ல தண்ணி ஊத்துவேன். இல்லையா? திட்டமா தான் ஊத்துவேன். ஊத்தாம காஃபி போட மாட்டேன்னா நான் சொல்றேன். தண்ணியே பால் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைப்பேன். நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியானதுக்கு அப்புறம் தான் காஃபி போடுவேன். அது வந்து கெட்டியா ஆகி அந்த பால் நம்ம கெட்டியா போடுறோம் தெரியுமா, உடனே அந்த பால் பொங்கனோடனே காஃபி போட்டா எனக்கு பிடிக்காது. அதுல போட்டு தண்ணி ஊத்தி நல்லா பாலை கொதிக்க விடுவேன். நல்லா கொதிக்க விட்டு நல்லா அந்த பால் நல்லா கெட்டியாகி வந்ததுக்கு அப்புறம் காஃபி போடுறதுல இவ்வளவு இது இருக்கா? எனக்கு பிடிக்கும். சில பேர் அப்படி சொல்லாதீங்க. சில பேர் வந்து பாலை காய்ச்சின உடனே காஃபி போட்டுருவாங்க. பாலை காய்ச்சின உடனே காஃபி போடுறாங்க. காஃபி வந்து பால்ல போட்டுருவியா? பால் நல்லா சிம்ல வச்சு நல்லா பால் கொதிக்கணும். டீ கொதிக்குதுல்ல, அந்த மாதிரி நல்லா பால் நல்லா கொதிக்கணும். கொதிச்ச உடனே காஃபி போட்டா சூப்பரா இருக்கும். ஸ்நாக்ஸ் ஒன்னும் செய்யலையா? ஒன்னும் செய்யணுங்க, வெறுப்பா இருக்கு. அதனால நம்ம வந்து இப்ப ஸ்நாக்ஸுக்கு பதில் சப்பாத்தி போறேன். நான் செய்ய போறேன். சப்பாத்தி செய்ய போறியா? சப்பாத்தி மதியானம் இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பாடு? இன்னைக்கு சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸ். அதனால ஒண்ணும் எனக்கு பிடிக்கல. செமையா இருக்கா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்தது. நைட்டுக்கு வச்சுப்பேன். உங்களுக்கு வெள்ளை சாதம் இருக்கு. பசங்க நானும் சப்பாத்தி போட்டு செமையா சாப்பிட போறோம். வாங்க நம்ம சூடா காஃபி போட்டு குடிச்சிட்டு நம்ம சப்பாத்தி போடுவோம். சப்பாத்திக்கு இந்த மழை நேரத்துல சப்பாத்தி சுட சுட சப்பாத்தி சிக்கன் கிரேவி சாப்பிட்டு பாய் விரிச்சு போட்டு இழுத்து போட்டு படுத்தா செமையா இருக்கும். ஓ ஆமாமா, சூப்பரா தான் இருக்கும். மழை டைமுக்கு மழை நேரமா இன்னும் நசன்னு எரிச்சலா இருக்கு. அதனால நம்ம மணி 7 தான் ஆகுது. இப்பயே மாவு போயிட்டோம். ஆனா போய் வெளில பாருங்க, மணி 10 மணி ஆன மாதிரியே இருக்கு. நம்ம எத்தனை மணிக்கு சப்பாத்தி சுட்டாலும் நம்ம சாப்பிடுற சாப்பாடு நைட்டு 11 மணிக்கு தான் ஆயிடுதான். அதாவது வந்து போட்டு தீத்திடுவேன். ஆனா போட்டு எடுக்கிறது மட்டும் அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டு எடுப்பேன். அது ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது இல்ல. ஆமா, கரெக்ட் தான். போட்டு எடுக்கிறத மட்டும் கொஞ்ச நேரம் நைஸ் தான் போட்டு எடுப்பேன். சரி, ஓகே. நிறைய எல்லாம் போட மாட்டேன். ஒரு இல்ல ஒரு 10 சப்பாத்தி தான். ஆமா, எனக்கு நான் சப்பாத்தி சாப்பிட மாட்டேன். நான் சாதம். உனக்கு 2 சப்பாத்தி, தம்பிங்க ஆளுக்கு 1 சாப்பிடுவான்ல. எங்க அம்மாவுக்கு 2 சப்பாத்தி. ஒரு 7 சப்பாத்தி போட்டுப்பேன். சப்பாத்தி எக்ஸ்ட்ரா 2-3 போட்டுப்பேன். ஏன்னா பசங்க இருக்கிறாங்கல்ல, அதனால எக்ஸ்ட்ரா 2-3 எக்ஸ்ட்ரா போட்டு. அதான் நிறைய. நான் சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய போடுவாங்க. அவங்களுக்குதான் அந்த வேலையே இல்ல. பூரி தான் கொஞ்சம் இழுக்கும் வேலை. சப்பாத்தி பூரி போடனாலும் பூரியும் போடலாம். சிக்கன் இல்ல பூரி நல்லா இருக்குமா? சிக்கன் கிரேவி சரி, இல்ல பூரி போடு. ரெண்டுமே ஆகணும்னா உங்க அம்மா நைட்ல பூரி சாப்பிட மாட்டாங்களே. அப்படியா? சரி, உனக்கு எது செட் ஆகுதோ போடு. அதான் நீங்க தானே சாப்பிட போறீங்க. பூரி நல்லா இருக்கும், சிக்கன் கிரேவி சூப்பரா இருக்கும். அப்படியா? சரி, ஓகே. சரி நம்ம ஃபர்ஸ்ட் காஃபி குடிச்சு சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு எனர்ஜி ஏத்திக்கிட்டு நம்ம வந்து மாவு பிசைவோம். சரி, ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கிறோம். என்ன செய்யறேன்னு பார்த்தீங்கன்னா காஃபி போட்டு குடிக்க போகிறேங்க. ஈவினிங்கே போகணுன்னு நினச்சேன். சரி, கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால போட முடியல. மணி 7 ஆகுது. இப்போ தான் போடுறோம், காஃபி குடிக்க போகிறோம். ஸ்ட்ராங்காக காஃபி. நாங்கள் காஃபியும் குடிப்போம், டீயும் குடிப்போம். காஃபியும் குடிப்போம், டீயும். எப்படி 2 சேர்த்து குடிப்பியா? காஃபியும் டீயும் ஒரு நேரம் இது, ஒரு நேரம் அது. ஒரு நேரம் இது, ஒரு நேரம் அது. ஆமாம், நிறையலாம் கிடையாது. சும்மா ஒரு கிளாஸ், எனக்கு சின்ன கிளாஸ். சரி, ஓகே. காஃபி குடி. காஃபி போட்டு குடிச்சாச்சுங்க. சரி, சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருவோம்.
ஏன்னா பிசைஞ்சு வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏதாவது ஊற வச்சு தர அதுக்கப்புறம் இது பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் பிசைஞ்சு முன்கூட்டியே பிசைஞ்சு வச்சுருவோம். பாருங்கள், மாவு கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுப்போம். கொஞ்சம் தான் எடுத்துக்கிற மாவு போதுமா? எத்தனை சப்பாத்தி வரும் இதில்? இதுலேயே 10 கிட்ட வருங்க. 10 சப்பாத்தி கிட்ட வருமா? நல்லா பிசைஞ்சுக்கலாம், ஏன்னா உப்பு எல்லா இடத்துலையும் போகணும்ல. நான் வந்து பச்சை தண்ணியும் பிசைவாங்க, சில பேர் சுடு தண்ணியிலையும் பிசைவாங்க. நான் கொஞ்சோண்டு நல்லா தண்ணியை கொஞ்சம் வந்து நல்லா சூடு வச்சுக்கிட்டேன், நம்ம கைக்கு பக்குவமாக. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமாக வந்து பார்த்து பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப ஊற்றிட்டா ரொம்ப இதாகிடும். இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா வந்து தண்ணி ஃபஸ்ட்டே நிறையா ஊற்றிட்டா ரொம்ப நிறைய ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சா பக்குவத்துக்கு வந்துடும். ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டு பாருங்கள். என் கையில் பாருங்கள் கொஞ்சம் கூட மாவே நல்லா ஒட்டலை. அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ வந்து இதில் வந்து எண்ணெயும் ஊற்றலாம், கொஞ்சம் நான் நெய் ஊற்றி பாருங்கள். நெய் கொஞ்சோண்டு ஊற்றுறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். இதில் வந்து எண்ணெயும் ஊற்றலாம், நான் வந்து நெய் தான் ஊற்றுறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம், இதை வந்து நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இது வந்து ஊறிடும். நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. இப்போ கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அப்போ வந்து நம்ம கையில் தொட்டாவே நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா நெய் வாசனை செம்மையாக அடிக்குது. நெய் வாசனை செம்மையாக அடிக்குது. உங்களுக்கு அடிக்கல? எனக்கு வரல. ஒரே கிருஷ்ணா நெய் நல்லா வாசனையாக இருக்கு. சக்கரை பொங்கல் வச்சு சாப்பிட்ணும். செய்வோம். இப்போ கிருத்திகை வருது இல்லை, இது கார்த்திகை தீபத்து அன்னைக்கு நம்ம எல்லாம் செஞ்சு தானே படைக்கணும். அன்னைக்கு தான் செய்யணும். அதான் பாருங்க, நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இந்தமாரி நல்லா பிசைஞ்சு நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளார ஊறினதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். நல்லா வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுக்கிட்டேன். ஏன்னா அதுக்கு இடையில எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு வரவும் இது ஊறவும் கரெக்டாக ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். ஐயோ ஓடுது. உருண்டை பிடிச்சிக்கலாமா? சப்பாத்தி மாவு சப்பாத்தி சைஸுக்கு ஏற்ற மாதிரி உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதான். 10 வருமானு ஏன்னு தெரியலங்க. மாவு கொஞ்சம் தான் இருக்குது. நான் கொட்டும் போது கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரியே இருந்தது. சரி வீணாயிடுமே அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சமாக கொட்டினேன். அது வந்து 10 வருமா இல்லையான்னு தெரியல. திட்டமாக வந்தால் போதும். வெள்ளை சாதம் வேற இருக்குது, ரசம் இருக்குது. கொஞ்சமாக சாப்பிட்டுக்க வேண்டியதான் கலந்து வச்சு. அதனால நான் இந்தந்த சைஸில் தான் உருண்டை பிடிப்பேன். போதும். மழை லைட்டாக விட்ட மாதிரியே இருக்குங்க காலையிலேருந்து.
இங்கே நேரத்தெல்லாம் நல்ல மழை, நேரத்தெல்லாம் நைட்டு விடிய பெஞ்சிக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு வந்து காலையிலே விட்ட மாதிரி இருக்கு. இப்படியே விட்டுச்சுன்னா பரவாயில்ல. பசங்க இன்னைக்கே ஸ்கூலுக்கு போல, இன்னைக்கே கவர்மெண்ட் லீவ் விட்டாங்க, டியூஷனும் அனுப்பிச்சுள்ள. வீட்டில் வச்சுட்டு சமாளிக்க முடியலங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு வச்சான் பரவாயில்ல. இப்படி நைட்டுக்கு மழை இருக்கா இல்லையான்னு தெரியல, பார்த்துக்கலாம். எத்தனை உருண்டை வந்திருக்கு? உருண்டை அப்படியே கணக்கு பண்ண பார்ப்போம் எத்தனை உருண்டை இருக்குன்ட்டு. 2, 4, 6, 8, 9 உருண்டை இருக்குங்க. ஒரு உருண்டை மிஸ்ஸிங். ஒரு உருண்டை மிஸ்ஸிங். 10 உருண்டை சொன்னால் 9 உருண்டை. ஓகே போதும், இது போதும். நம்ம நைட்டுக்கு தானே, அதனால நீங்க சாப்பிட்ற மாதிரி தான் இன்னும் 2-3 உருண்டை எக்ஸ்ட்ரா வரும். அதனால தீர்த்தணுமா? இந்த மாதிரி கொஞ்சோண்டு மாவு போட்டு. சப்பாத்தி மாவு தீர்த்தலாம் இது மிஷின் வந்துருச்சு தெரியுமா? வந்துருச்சு, அது என்னமோ எனக்கு பிடிக்காதுங்க. அப்படியே மாவை உருட்டி வச்சாக்கா அப்படியே இதாகி சப்பாத்தியாக வந்துடும். அப்படியே வந்துடு, அது எப்பயோ வந்துருச்சு தான், தெரியும் தான். அது என்னமோ எனக்கு பிடிக்க மாட்டேது. டாக்டிஷ் அங்கே எண்ணெய் வாழை எடுத்துருவேன், அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி எடுத்துருவோம். சில பேர் பெருசாக உருட்டுவாங்க, நான் பெருசாக உருட்ட மாட்டேன், நான் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். சில பேர் 2 சப்பாத்தி சாப்பிட்டாலும், இப்போ பாப்பாலாம் உருட்டுவா, ஒன்று இவ்வளோ பெருசு உருண்டை. ஊற்றி எடுத்துருவோம். உருண்டை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும். 2 சப்பாத்தி சாப்பிட்டாலும் ஃபினிஷ். ஆமாம், நிறைய உருட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு சில பேருங்க வந்து கொஞ்சம் அரைக்க இதாக உருட்டிப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் போடுவேன், எனக்கு பெருசாக போட்டால் எனக்கு பிடிக்காது. அது வரட்டி மாதிரி இருக்கும் அந்த சப்பாத்தி. இதுனா மெலிசாக போட்டால் தான் சப்பாத்தி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அது வந்து வரட்டி மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவி இதை வந்து 4ஆக மடித்து ஊற்றுனேன். இப்போ 4ஆக மடிக்கிறதுனால 4 மடிப்பு ஆகிடுதா, நல்லா புஃப்னு அது மேலே அப்படியே தூக்கிட்டு வரும். கேவி யோகேஷ், அம்மாவுக்கு நீ என்ன ஹெல்ப் பண்ணுற? அங்கே நில்லாண்டா, அங்கே வேண்டா. இது அம்மாவுக்கு நீ தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவியா? பரவாயில்லடா. அவன் தாங்க கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு ரவுண்டு சும்மா ஒரு சிட்டிகை இந்த மாதிரி ஊற்றி நல்லா 4 பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கணும். தடவி விட்டு இது என்ன செய்கிறேன், இப்படி 4ஆக மடிச்சுக்கலாம். சரியா? இப்போ வந்து இதை 4ஆக மடிச்சுட்டு இது மேலே கொஞ்சமாக மாவு தூவி நம்ம இப்போ இது திரும்பியும் ஷேஃப்க்கு தீர்த்த போகிறோம். தீர்த்தனா அது எப்படி வரும்? நல்லா அப்படியே 4 மடி புஃப்னு ஒரு மாதிரி பூரி மாதிரி வருமா? கட்டமா வருது. ஆமா, 4ஆக மடிச்சிருக்கிறோம்ல, அதனால. முன்னாடி வந்து ரவுண்ட் ஷேப்பாக இருந்தது, ரவுண்டாக இருந்தது. இப்போ 4ஆக மடித்ததுனால அந்த மாரி வரும். ஓ, இப்படி இருந்தாலும் ஓகேவா? நான் எப்படி சொல்கிறது, ரவுண்டாக இருந்ததுன்னா சப்பாத்தி, இது கட்டமாக வருது. நமக்கு எப்படி வேணுமோ அந்த ஷேப்பில் போடணும். இதில் முக்கோணமும் கொண்டு வரலாம், ரவுண்டும் இருக்கு. எப்படி இருந்தாலும் எல்லாம் வயிற்றுக்கு போதும். என்ன அப்படி சொல்ற? மெலிசா தீட்டி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம தீட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி எல்லாமே நான் நல்லா தேய்ச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஒண்ணு போட்டு ஹாட் பாக்ஸ் எடுத்து வச்சிருவோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் சப்பாத்திக்கு முன்னாடியே. நீ என்ன சாப்பிட்டுட்டு இருப்ப? பால்கோ வாங்கிட்டு வந்தாரு, அதெல்லாம் சாப்பிட்டுட்டே சப்பாத்தி போட்டு இருக்கிறேன். அரைச்சு வச்சிருக்கிறேன்.
நைட்டு அவனுக்கு கொடுத்துட்டு கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அவன் பங்கு எடுத்து வச்சிருக்கியா? எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம். என்னால கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிப்போம். பாருங்க எவ்வளவு அப்படியே சரிதா பஃப்னு வருது பாருங்க. பால்ஸ் எல்லாம் நிறைய வரும். இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் ஒண்ணு போட்டு எடுத்து நம்ம ஹாட் பாக்ஸ்ல வச்சு, ஹாட் பாக்ஸ்ல வைக்க முடியாது, எல்லாரும் வந்துட்டாங்க, அவங்க அவங்களுக்கு சாப்பிட நம்ம வந்து கொடுத்துருவோம். சூடா நல்லா மழை நேரத்துக்கு இதமா நல்லா சூடா நம்ம கொடுக்குறோம். சாப்பிட்டு படுப்பாங்கல்ல நேரத்துலயே. சரி ஓகே, நீ சுட்டு எடுத்துட்டு வா, நான் வெயிட் பண்றேன். சப்பாத்தி சுட்டாச்சா உத்ரா? சுட்டாச்சுங்க. எல்லாருக்கும் சுட்டு கொடுத்தாச்சு. ஃபைனலாக அதை பாருங்க, கடைசியாக நான் சாப்பிட போகிறேன். நானும் அவரும் தான் சாப்பிட போகிறோம். 9 சப்பாத்தி போட்டேன். அதுலேயே இன்னும் 3 இருக்குது. 3 தட்டில் இருக்குது பாருங்க. 9 சப்பாத்திலே 4 சப்பாத்தி இங்கே தான் இருக்குது. அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு அதிகமாக யாருமே சாப்பிட மாட்டாங்க. நம்மளும் சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கலாம். பாருங்க இப்போ சப்பாத்திக்கும் சிக்கன் கிரேவிக்கும் செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நாங்களும் சாப்பிட்டு படுத்து தூங்க போகிறோம். நீங்களும் சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்குங்க. பாய் பாய்.